ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மசாலா பொடி ப்ரிப்ரேஷன் தான் நான் பண்ண போகிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இது வந்து ஒரு 1 kg மெஷர்மெண்ட் உள்ள மசாலா பொடி. அரைச்சிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 கிலோ கிடைக்கும். எப்போவுமே எனக்கு அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா லாக்டவுனில் மாட்டிக்கிட்டதுனால அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நான் இதை எப்படி பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டேன். இது தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா காய போட்டு, கருவேப்பிலை எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போலாம் நான் காய போட்டு எடுத்து வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கருவேப்பிலை பொடி பண்ணுவோம், கருவேப்பிலை துவையல் பண்ணுவோம். தாளிச்சோன்னா அதிலேருந்து எடுத்து தூர வச்சுருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி எப்போவுமே வச்சுருப்பேன். தோசை பண்ணாலும் சரி, சப்பாத்தி பண்ணாலும் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்பெஷலாக கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் மசாலா பொடிக்கு இந்த அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வாசமாகவும் இருக்கும். கருவேப்பிலை பொடி நல்லா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா முடிக்கும் நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை பொடி. அதுக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு. எனக்கு நிறைய காயப்பட்டால் இவ்வளோ தான் கிடச்சிது காஞ்ச உடனே. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிறது ஃபுல்லாக. இப்போது தனித்தனியாக வறுத்து காட்டுறேன், என்னென்ன போடணும், எவ்வளோ குவான்டிட்டி. அதே போல் டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன் நான். வத்தல் எவ்வளோ, கொத்தமல்லி எவ்வளோ, கொத்தமல்லினா தனியான்னு சொல்லுவோம்ல, அதான். மஞ்சள், சோம்பு எல்லா குவான்டிட்டியும் டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோ தனியா எடுத்திருக்கேன். 1 கிலோ தனியா எடுத்தோன்னா 1 கிலோ காஞ்ச வத்தல் எடுத்துக்கணும். கடுகு பார்த்திங்கன்னா குவான்டிட்டி 75 கிராமு, வெந்தயம் 75 கிராமு, உளுந்து பார்த்திங்கன்னா அதே போல் உளுந்து, பச்சரிசி எல்லாமே 50 கிராமு, கடலைப்பருப்பு மட்டும் 200 கிராமு, துவரம்பருப்பு 100 கிராமு, மிளகு பார்த்திங்கன்னா அதே போல் 150 கிராம் எடுத்திருக்கோம். மஞ்சள் பார்த்திங்கன்னா 200 கிராம், 1 கிலோவுக்கு 200 கிராம் குவான்டிட்டி. வத்தல் வந்து வெயில் நல்லா அடிக்கும்போது நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம். சப்போஸ் மழை டைமு, பனி டைம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கடாயில் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமே நீங்கள் அரைக்க கொடுங்க. அப்போ தான் சிலர் வந்து குண்டு வத்தல் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஜீரகம் அது போல் 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டு வறுத்துக்கலாம். எதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா பூச்சி வராமல் இருக்கும். நம்ம இது ஒரு 6 months நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த மசாலா பொடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த மசாலா பொடி ஒரு 6 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது. காற்று புகுத்து ஒரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே நான் வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சேன் எல்லாத்தையும். இருந்தாலுமே எதுக்காக வறுத்துக்கிறோன்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக. இது வந்து உளுந்து செகண்ட் போட்டிருக்கேன். உளுந்தும் அதே போல் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கருக விட்றாதீங்க எதுவுமே. கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம எல்லாமே ஒரு சேர கலந்து வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக ஆன உடனே நம்ம அதை மாற்றிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியலைன்னா கூட கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் டைப் பண்ணிடுறேன். எவ்வளோ கிராம்ஸ் குவான்டிட்டி அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக தான் இது சேர்க்குறது. கடலைப்பருப்பு 200 கிராம் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கும் இந்த மசாலா பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்.
ரெண்டுக்குமே சேர்த்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த மசாலா பொடி வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இது மீன் குழம்பு, அப்புறம் சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம். வறுத்ததை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம். துவரம்பருப்பும் 100 கிராம் சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வந்து இதை டக்குன்னு போட்ட உடனே பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு மட்டும் அப்படியே அடி பிடிக்கிற மாதிரியே இருக்கும். டக்கு டக்குன்னு போட்டு வறுத்துட்டு உடனே எடுத்துடணும். கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அதான் மெயின் விஷயம். நமக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பச்சரிசி போட்டு வறுத்துருக்கேன். பச்சரிசி வந்து லைட்டாக வறுத்தா போதும். அந்த நல்லா பொரிஞ்சிடாமல் ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன், நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுமே நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, பச்சரிசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். சிலர் புழுங்கரிசி போடுவாங்க, அது மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கசகசா சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவு கசகசா சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் பொரிஞ்சு வர அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வறுத்து எடுத்துக்கோங்க. போட்ட உடனே பொரிய ஆரம்பிச்சிடும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ், கசகசா சேர்க்குறது. நல்லா பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் அதே போல் உங்களுக்கு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகும் போட்ட உடனே பார்த்திங்கன்னா பொரிய ஆரம்பிச்சிடும். ஃப்ளேம் எப்போவுமே கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா கடுகு கரைஞ்சிச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். மசாலா பொடி நல்லா வறுந்துடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு சேர நம்ம மாற்றிக்கலாம் அதை. இப்போ வெந்தயம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் போட்டு நம்ம வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். வெந்தயம், கடுகு, வெந்தயம் வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா செம்ம வாசமாக இருக்குது. இந்த மசாலா பொடி ப்ரிப்பேர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எல்லாமே வறுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அப்படியே ஸ்பைசஸாக இருக்கும். வீடு ஃபுல்லாக அந்த மசாலா பொடி வாசம் வந்துகிட்டே இருக்கும். இது வறுத்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு சேர்த்து நம்ம வறுத்துக்கிறோம். சோம்பும் அதே போல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான்வெஜ்லாம் பண்ணும்போது நமக்கு இந்த சோம்பு சேர்க்குறதுனால சோம்பு வந்து 100 கிராம் சேர்த்துருக்கோம். இதுவும் நம்ம நல்லா சூடு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பு போடுறதுனால நான்வெஜ் தான் யூஸ் பண்ணணும், வெஜ்ஜுக்கு தான் போடணும் அப்படின்றதுனால இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கி அரைக்கிறதெல்லாம் செய்யாதீங்க. வீட்டில் வாங்கி இந்த மாதிரி காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியும் கூட, எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லை. இது வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கடுகு போட்ட உடனே அப்படியே இருக்கிற சூடு அதிகமாக இருக்கிறதுனால பொரிஞ்சிட்டே இருக்கும். டக்குன்னு நம்ம வறுத்து எடுத்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த சூடு கரெக்டாக வர வரைக்கும் லைட்டாக எல்லாமே நம்ம வார்ம் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு பெரிய கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன கண்டெய்னரில் அப்பப்போ எடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க, காற்று போகாமல் இருக்கிற, அதே போல் தண்ணியும் படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் பார்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும். நம்ம எப்போ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ மட்டும் ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணி இருக்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கோம்ல, அதில் அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்கிடணும்.
டைரெக்டாக பெரிய பெரிய பாத்திரத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா தண்ணி பட்டு அதில் பூச்சி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யூஸ் பண்ண பெரிய பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனியா வந்து 1 கிலோவில் அதை மொத்தமாக போட்டு நீங்கள் வறுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியாக வருங்க. ஏன்னா வறுப்படாமல் இருக்கும். அடியில் வறுத்துருக்காது, மேலே வந்து. அதனால் ஒரு சேர எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வச்சுட்டு கூட ஒரு சிலர் டைரெக்டாக திரிக்க கொண்டு கொடுப்பாங்க. வறுத்து எடுக்கும்போது நல்லா குழம்பெல்லாம் ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்கு தான் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கிறது. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். 1 kg தனியானா அதை ரெண்டு வாட்டியோ இல்லை 3 வாட்டியோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வறுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா தனியாகவும் ஒரு சேர நம்மளுக்கு நல்லா வறுபடும். அங்கே இது வறுபட்டுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் மஞ்சள் சேர்த்து இதை பொரித்து எடுத்துக்கிறேன். நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். மஞ்சள் பார்த்திங்கன்னா 200 கிராம். இது எல்லாமே ஒரு கிலோவுக்கான குவான்டிட்டிமா. 1 கிலோ தனியா, 1 கிலோ வத்தல், இந்த மாதிரி குவான்டிட்டி நம்மளுக்கு ஒரு மொத்தமாக அரைச்சி எடுக்கும்போது ஒரு 3 கிலோ கிடைக்கும். இது அதே போல் இதில் எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம். நீங்கள் வந்து காயம் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் நம்ம ஒரு பேக்கெட் வரும்ல, 50 கிராம் 100 கிராம் பேக்கெட், அதில் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கோன்னு வைங்க. இதை வந்து நல்லெண்ணெயில் ஒரு சிலர் வந்து பொரித்து போடுவாங்க. இதே போல் அரைக்க கொடுக்கும்போது இதை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி கொடுங்க. இல்லைன்னா மிஷினில் அங்கேயே ஒட்டிக்கும். அதனால் வத்தல் வந்து உங்களுடைய இஷ்டம்தான். ஒரு சிலர் குண்டு மிளகா வத்தல் வாங்குவீங்க, ஒரு சிலர் நீட்ட மிளகா வாங்குவீங்க. நான் நீட்ட மிளகா தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. வெயிலில் காய வச்சுக்கலாம், நீங்கள் திரும்ப வறுக்கணுனாலும் வறுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம 1 kg ப்ரிப்பரேஷன். இது நம்மளுக்கு அரைச்சி எடுக்கும்போது 3 கிலோ அளவு கிடைக்கும். 6 months வரைக்கும் இது கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, காற்றுப்படாமல். அதே போல் ஸ்பூன் எடுக்கிற ஸ்பூனும் அதே போல் தண்ணி இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பாக்ஸில் இருந்து சின்ன பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. கிச்சன் யூஸ் வச்சுருப்பீங்களா, அதில் தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது நமக்கு 2 குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ், மீன் குழம்பு, காரக்குழம்பு, எல்லா குழம்புக்குமே இந்த மசாலா பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காரத்துக்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணிப்பேன், அரைச்சி வச்சுப்பேன் சில்லி பவுடர். இப்போ பாருங்கள், மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா சூடு ஆற வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வீட்லேயும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நமக்கு 6 months வரைக்கும் கெட்டு போகாது. 1 kg அரைச்சதே நமக்கு நிறையா குவான்டிட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். கடையிலலாம் வாங்காமல் நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது நியூவாக அதாவது மசாலா அரைக்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.